ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட விநாயகர் சதுர்த்தி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி எல்லாரோட வீட்லேயும் சந்தோஷத்தோடவும் நிம்மதியோடவும் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி கும்பிடணுன்னு வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு கோலம்லாம் எழுந்து போட்டாச்சுங்க. காலையில் 5 மணிக்கே எழுந்து போட்டாச்சு. ஆனால் இப்போ தாங்க கொஞ்சம் வெளிச்சம் வந்த பிறகு வீடியோ எடுக்கலான்னு எடுத்துகிட்ருக்கிறேன். வாசல்லையும் போட்டாச்சு, இங்கே செடிக்கிட்ட துளசி மாடத்துக்கிட்டையும் போட்டாச்சுங்க. செடிக்கு இதை பாருங்கள், மேலே ஒன்று இருக்குது, அதுலேயும் கத்தாழைக்கு போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க, அதுலேயும் இருக்குது துளசி, அதனால் போட்டாச்சு. உருளியில் பூலாம் போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு வரவேற்கிறதுக்கு விநாயகரை. நம்ம வீட்டு வாசலில் வந்துட்டு ஜன்னல் இருக்குங்க. அந்த ஜன்னல்லையும் நான் வந்துட்டு முன்னாடி நம்ம சென்னையில் இருந்தப்போ வச்சுட்டு இருந்த பிள்ளையார் பொம்மைங்க, ஃபோட்டோஸு அதெல்லாம் வச்சுருக்கேங்க. அதனால் அவங்களுக்கும் இன்றைக்கி சந்தனம் குங்குமம் எல்லா பிள்ளையாருங்களுக்கும் வச்சு, யானைக்கு எல்லாருக்கும் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. சாமி ரூமும் நல்லா டெக்கரேஷன் பண்ணியாச்சு. அதாவது டெக்கரேஷன் இல்லை, தொடச்சி க்ளீன் பண்ணி நல்லா மஞ்சள் தண்ணி பன்னீர்லாம் போட்டு தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் பிள்ளையார் சிலை இருக்கிறதுனால அவருக்கு நான் 5 விதமாக பால்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவேங்க. அம்மா வந்து விளக்கு சாமான் துலக்கிட்டு இருக்கிறாங்க. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கே எல்லாமே செய்கிற மாதிரி கொஞ்சம் வேலை ஆகிப்போச்சு. இது வந்து நம்ம பிள்ளையார் மனை நம்ம ஜிஆர்டியில் சிட்டு போட்டு வாங்கினது. ஒரு 3 மந்த்து தான் ஆகுது. அதான் நல்லா புதுசாக இருக்குது. மற்றதான் நான் பிள்ளையார் வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிப்பேன். மற்றபடி எல்லா விளக்கு சாமானும் அம்மா துலக்கிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு வீட்டில் நம்ம என்ன தான் கோலம் மாவில் கோலம் போட்டாலும் அரிசி மாவுலையும் கோலம் போடணும் இல்லையா? அம்மா வந்து அதுதான் சொல்லிகிட்ருப்பாங்க. அதனால் வந்து அரிசி மாவு ஊற வச்சு அதை அரைச்சி அதுலேயும் வந்துட்டு வீட்டு வாசலில் வெளியே, ஏன்னா நம்ம சிமெண்ட்டு தர அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் போட முடியாது, கைக்கு ஈரம். அதனால் அங்கெல்லாம் வந்து கோல மாவில் போட்டாச்சு. இது வந்து வீட்டுக்குள்ளே இந்த கிச்சனாண்ட ரூம்கிட்டலாம் வாசல்கிட்ட நடுவீட்டு வாசல்கிட்ட இந்த இடத்துலலாம் நம்ம வந்துட்டு அரிசி மாவு கோலம் தான் போடணும்னு சொல்லுவாங்க அம்மா. அந்த நாளில் வந்து அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எறும்பு கூட சாப்பிட்ணும் அந்த நாள்லன்னு சொல்லிட்டு வைக்கிறது. விளக்கு சாமான் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, அம்மா கழுவி கொடுத்துட்டாங்க. நான் வந்துட்டு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்குள்ளே உண்டை செய்கிற வேலை. பிள்ளையார் சதுர்த்தினாலே நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம பிள்ளைங்களோட பர்த்டேலாம் எப்படி கொண்டாடுறோம் அந்த மாதிரி தாங்க விநாயகருக்கும். இந்த பர்த்டே வந்து அவருக்கு வருஷத்தோட வருஷம் நம்ம வந்து எல்லாருமே, அவர் மூத்த கடவுள் முழுமுதற் கடவுள்னாலும் நம்ம வீட்டுக்கெலாம் அவர் வரும்போது ஒரு குழந்தை மாதிரி தாங்க எனக்கு அவர் பார்க்க தோணும். கணபதினாலே வந்து அவர் ஒரு குழந்தை முகம்தாங்க அவர் நமக்கு ஞாபகம் வரும். அதனால் வந்துட்டு எனக்கு எப்போவுமே வந்து கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி இதெல்லாம் வந்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம பர்த்டே கொண்டாடுறோமோ அதே போல் தான் அவங்களுக்கும் வந்துட்டு இந்த நாள் வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுக்கறது. நம்மளும் ரொம்ப சந்தோஷமாக செய்யணும். மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விளக்கு சாமான் எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. அன்றைக்கி வந்து சனிக்கிழமைன்றதுனால 1:30 3, அதனால் 1:30 மணிக்குள்ளே கும்பிட்ணுன்றதுனால பார்த்து எல்லாமே செஞ்சிட்ருந்தோம். அதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப எனக்கு விநாயகர் சதுர்த்திலேயும் ரொம்ப பிடிச்ச வேலை எதுனா இந்த கொழுக்கட்டை செய்கிறது தாங்க. அது மற்ற விசேஷம்லாம் பாருங்கள், நம்ம அறக்க பறக்க எல்லாத்தையும் கலரி கிண்டி சுட்டு எடுத்து எல்லாம் செஞ்சுருவோம், வடை சுடுறது அது இதுன்ட்டுன்னு. ஆனால் இதில் மட்டும் பாருங்கள், விநாயகருக்கு பொறுமையாக வந்து அவருக்கு டெக்கரேஷன் பண்ணி நம்ம வந்து இந்த அச்சிலாம் வச்சு செய்கிறது, கொஞ்சம் கையிலேயே டிசைன் பண்ணுறது, இந்த கொழுக்கட்டை உருண்டை பிடிக்கிறது எல்லாமே செஞ்சாச்சுங்க. சாப்பாடும் செஞ்சு வச்சு கும்பிடுவேன் நான். அதனால் காயெல்லாம் போட்டு சாம்பார், வாழைக்காய் வறுவல், அப்பளம், பருப்பு, நெய், அவருக்கு உண்டை சுண்டல் எல்லாம் செஞ்சு அவருக்கும் ஒரு 5 விதமான பொருள்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணி எல்லாமே செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க திருப்தியாக. எங்கள் ஹஸ்பண்டும் வந்து கடையில் பிள்ளைங்க பார்த்துக்கிட்டாங்க. கொஞ்சம் அவர் நிம்மதியாக இன்றைக்கி ஒரு நாளாவது மேலே இலை போட்டு உட்காந்து சாப்பிட்ணும். கடையிலே தான் சாப்பிடுவார் எப்போவுமே. அதனால் வந்துட்டு ஃபோனு பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருக்காரு. அதுதான் சொல்லிகிட்டு இருந்தேன், ஃபோனை பார்த்துட்டே சாப்பிடாதீங்க, சாப்பாடை பார்த்து சாப்பிடுங்க. உன் சாப்பாடை விநாயகர் சாப்பிட்டார்ல அது போதும்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். எல்லோரும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா உக்காந்து இது மாதிரி சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அவர் வீட்டுக்கிட்டே எங்கள் பிள்ளையார் வச்சுருந்தாங்க, அதையும் போய் அவர் கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தார். பாய்.